என்ன அது காரை காணோம்? அந்த கார்ல தானே அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு லேட் ஆனாலும் ஆகும். நான் போய் டாக்ஸி கொண்டு வரட்டுமா? சீக்கிரம் போய் கொண்டா. பேங்க்ல டிராப் பண்ண போனா 25,000 பொட்டியில இருக்கு. ஜாக்கிரதைம்மா. எல்லாம் எனக்கு தெரியும், போயா. டாக்ஸி டாக்ஸி நிறுத்துப்பா. டாக்ஸி வருமா? வருமா? எங்கம்மா போகணும்? டி நகர் போகணும். நான் அடையார் போறேம்மா. சரி போ. ஐயோ, என் பெட்டியை காணுமே. மிஸ்டர், இங்க என் பெட்டியை வச்சிருந்த, நீங்க பாத்தீங்களா? இல்லையே, என்கிட்ட என் பெட்டி தானே இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணா? நீங்க எல்லாம் எப்படிதான் உருப்பட போறீங்களோ? யாரா நீ? எதுவும் பேசாத. நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு. சின்ன பையா, துப்பாக்கியை காட்டி என்ன மிரட்டுறியா? பார்த்தா என் பையன் மாதிரி இருக்க. எங்க அப்பாவா இருந்தா கூட இதான் செய்வேன். மரியாதையா வண்டியை ஓட்டு. இப்ப நான் நினைச்சா அவனை உள்ள தள்ள முடியும். நான் யார் தெரியுமா? ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ரகுபதி. நீ வக்கீலா இருந்தா என்ன, ஜட்ஜா இருந்தா எனக்கு என்ன? சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு. வண்டியை நிறுத்து, நிறுத்து. தம்பி, நீ ஒரு சமூக விரோதி. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விட மாட்டேன். அது உன்னால முடியாது. பேசாம போ. பாப்போம். பாய். நீங்க கேட்ட 25,000 rupees. 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய காரியத்துக்கு 1 மணி நேரமா? அப்பா, இதுக்கு 10 நிமிஷம் எல்லாம் தேவையில்லை. ஒரே நிமிஷத்துல காரியத்தை முடிச்சிட்டேன். ஆனா தப்பிச்சு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு வக்கீல் வண்டியில தப்பிச்சு வந்தேன். அதான் இவ்வளவு லேட். வக்கீலா? யாரது? யாரோ ரகுபதியா. என்ன ரகுபதியா? ஆமாப்பா, பெரிய கிரிமினல் ஆயிரம். பேரை கேட்டாலே குற்றவாளிகள் எல்லாம் நடுங்குறாங்களா. ஆனா என்கிட்ட ஒண்ணும் பலிக்கல. வேற ஏதாவது சொன்னானா? நம்ம மாதிரி கூட்டத்தை தீத்து கட்டுவேன்னு சொன்னான். அவன் நம்மளை தீத்து கட்டுறதுக்கு முன்னாடி நாமளே அவனை தீத்து கட்டிட்ட. சபாஸ்ரா மகளே, சபாஸ். நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதையே நீ பேசியிருக்க. இப்படி பேசணும் தான் நான் வளர்த்தேன். வெரி குட். ராஜா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. வக்கீல் மகளை நல்லா தான் வளர்த்திருக்கேன். ஜானி, சங்கரை கூட்டு வா. சங்கர், இந்த பேப்பர்ல கை நாட்டு வை. வெள்ள பேப்பர்ல கை நாட்டா? எதுக்கு பாஸ்? என்னடா கேள்வி கேக்குறியா? ஜானி, வீடா கொண்டு வா. ஐயோ, வேணாம் பாஸ், வேணாம் பாஸ், நான் போடுறேன் பாஸ். வெரி குட், போடு. ஹலோ இன்ஸ்பெக்டர். எஸ், இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். குட் மார்னிங். நான் அட்வொகேட் ரகுபதி பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். உங்களால இங்க கொஞ்சம் வர முடியுமா? உடனே புறப்பட்டாங்க வரேன். தேங்க்யூ. யார் மேன் நீ? நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னால இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. என்ன பாக்குறீங்க? இந்த வெட்டப்பட்ட கட்டவர்களுக்கு சொந்தக்காரன் யாருன்னா அது தெரிஞ்சா உங்க இதயமே நின்னு போயிடும். பல வருஷங்களுக்கு முன்னால எங்க பாஸ் காளி உங்க ஒய்ஃப க்ளோஸ் பண்ணாரே, ஞாபகம் இருக்கா? அட, அதையும் விடுங்க. அன்னைக்கே உங்க பையனை எங்க பாஸ் தூக்கிட்டு போனாரே, அதாவது ஞாபகம் இருக்கா? அந்த பையனுடைய கட்ட விரல் தான் இது.
என் பையன் உயிரோடு இருக்கானா? எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? சொல்லுப்பா, சொல்லுப்பா. கட்ட விரல் இல்லாம இருப்பான். என்னப்பா சொல்ற? அவசரப்படாதீங்க அட்வொகேட் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளை நீங்க கார்ல ஏத்திட்டு வந்திருக்கீங்க. அவனை பத்தி போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. போலீஸும் வந்துகிட்டு இருக்கு. வர்ற போலீஸ் கிட்ட எங்களை பத்தி ஏதாவது சொன்னா கண்ண ரெண்டும் தங்க கட்டி கட்ட விரல் வெள்ளை கட்டின்னு உன் குழந்தைய சின்ன வயசுல நீ தாலாட்டு பாடி இருப்ப. இப்போ அந்த வெள்ளை கட்டி சின்ன பெட்டியில வந்திருக்கு. இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து நீ எங்களை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் பையனுடைய டெட் பாடி சவப்பெட்டியில வரும். இப்ப சொல்லு, சின்ன பெட்டியா சவப்பெட்டியா? சின்ன பெட்டியா சவப்பெட்டியா? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சின்ன பெட்டியா சவப்பெட்டியா? ஹலோ வக்கீல் சார். ஹலோ. ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? இவர் யாரு? சவப்பெட்டி செய்யறவர். எஸ், சவப்பெட்டி செஞ்சு விக்கிறவர். வேறொரு கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்திருக்காரு. ஐசி. ஆமா, என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணுமில்ல, மேகநாத கேஸ் விஷயமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி டிஏஜி கன்சல்ட் பண்ண நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபைல் அங்கே மிஸ் பண்ணிட்டேன். 2-3 நாள் கழிச்சு பார்ப்போம். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட், நான் வரேன். அட்வொகேட் ரகுபதிக்கு குழந்தை மேல ரொம்ப பாசம். என்னம்மா, என்ன இவ்வளவு கவலையா இருக்கீங்க? பேங்க்ல இருந்து கொண்டு வந்த பணம் திருடு போயிடுச்சுல. அப்பா வந்து கேட்டா என்ன பண்றது? அடேடே, இதுக்கா கவலைப்படுறீங்க? நம்ம கிட்ட கைவசம் அருமையான ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன? அட என்னம்மா நீங்க, உங்களுக்கு தான் கோடீஸ்வரர் தியாகுவ தெரியுமே, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? சேச்சே, அவர்கிட்ட போயா கேக்குறது? இதுல என்ன தப்பு? ஏயா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாரா? வேற வழியே கிடையாது. அப்போ வா, அப்ப நம்ம அவர்கிட்டே போலாம். இதுதான் கரெக்ட். புறப்படுங்க. எஸ், கம் இன். வாங்க. ஐயோ, கர்மம் கர்மம். மறைச்சாச்சா மறைச்சாச்சா? மறைச்சாச்சு மறைச்சாச்சு. திறக்கலாமா திறக்கலாமா? திறக்கலாம் திறக்கலாம். அப்பா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரரு இவ்வளவு சிக்கனமா இருக்காருன்னு பாராட்டுவாங்க. அது வந்து நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கடன் வேணும். கடனா? இருந்தா கொடுங்க, இல்லன்னா பரவாயில்ல. இருக்கு இருக்கு. ஆமா, எவ்வளவு கடன் வேணும்? சில்லற 25,000. 25,000-மா? என்ன, 25,000 கூட உங்ககிட்ட இல்லையா? இருந்துச்சு. இப்பதான் அந்த 25,000-த்தையும் சிகரெட்டும் தீப்பெட்டியும் வாங்க பையன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். 25,000க்கு சிகரெட்டு தீப்பெட்டியா? என்னங்கடா இது? ஆமா, ஃபாரின் தீப்பெட்டியாச்சே, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எங்க இந்த சுத்து சுத்துறாரு? இவங்க அப்பா என்ன பூ வியாபாரியா? அட சும்மா இருயா, அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஈவினிங் வாங்க, பணம் தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நாங்க வரோங்க. ஏங்க, ஏதாவது சாப்பிட்டு போறது? பரவாயில்லைங்க. அட இருங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். நான் அவங்கள கேட்டையா? போயண்ணா, வரேங்க. சரிங்க. சரியான அலைஞ்சாம் போல இருக்கு. 25 பைசா பீடிக்க வழி இல்ல. 25,000-மா? யார் அடிக்கிறது, யார பிடிக்கிறது, எப்படி கொடுக்கறது? ஹலோ, வக்கீல் வரதராஜன் ஹியர். எவன்டா அவன் ஏன் வாய்கிட்ட பேசுறது? வாடா அடிக்குதுடா. ஓஹோ, காதுல வைக்க வேண்டியதை வாயில வச்சிட்டேனா? மன்னிச்சுக்கவா. யார் பேசுறது? ஏண்டா, இது என்ன டிவியா மூஞ்சி தெரியறதுக்கு? டெலிபோன்ரா. ஓஹோ, வெள்ள மண்டி கோபுவா? என்னது, வெங்காய மண்டி பாபுவா? அடே எப்படி இருக்கிற? என்ன விஷயம்? 25 வேணுமா? ஏண்டா முண்டா, வெறும் 25 வச்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓஹோ, 25,000-மா? கொடுக்கிறேன். யார அனுப்புற? கணக்கு பிள்ளை கோபுவா? அனுப்பு, ரெடியா வச்சிருக்கிறேன். சரி சரி, வச்சிரு. சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு. அமைச்சிருவோம். வணக்கம் சார். ஓ, ஐ சீ. கோபு அனுப்பிச்ச பாபு நீங்க தானே? இல்ல சார், பாபு அனுப்பிச்ச கோபுனா. ஐ நோ. நீங்க வந்தது பணத்துக்கு தானே? ஆமா.
என்ன அமௌண்ட் இருக்கும்? 25,000. ஆமா சார். ஓகே, ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த மணி. என்ன நீங்க கேட்ட பணம்? ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைச்சு மாட்டீங்களா? என்ன கேப்பீங்க? கேட்டா ஒத்துவீங்களா? கேளுங்க. நான் உங்க கூட வரணும், அதுக்கு உங்க பர்மிஷன் தேவை. ஏன் நானே தனியா கார்ல போயிடுவேனே? இல்ல, திருப்பதி லட்டையும் சின்ன பொண்ணு கையில இருக்கிற துட்டையும் பறிச்சுட்டு போறது ரொம்ப ஈஸி. அதனால தான் உங்க கூட வரலாம்னு. சரி வாங்க.